வாகர்த்தாயிவ சம்ருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 2ஆம் நாள் 18/9/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இன்று பிதிர்களுக்குரியதாகிய மகாலய பக்ஷ விரத ஆரம்பம். இது ஒரு அற்புதமான பிதிர்கள் மனம் நிறைந்து நமக்கு ஆசி வழங்குவதற்காக இந்த வருடத்தில் இந்த 15 நாட்களை மகாலய பக்ஷம் என்று சிறப்பாக சொன்னார்கள். இந்த தேய்பிறை பிரதமை இன்றைய தினம் முதல் அமாவாசை வரையிலே இந்த 15 திதிகள் 15 நாட்கள் தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது ஒரு தனித்துவமான சிறப்பு. 15 நாட்களுமே தர்ப்பணம் செய்து மறைந்தவர்களுடைய புகைப்படங்கள் ஃபோட்டோக்களுக்கு மஞ்சள் தண்ணியாலே துப்புரவு செய்து சந்தனம் திலகமிட்டு மலர் மாலைகள் சாத்தி சாம்பிராணி தூபமிட்டு சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்தால் வீட்டிலே கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் சோகங்கள் வேதனைகள் எல்லாம் விலகிவிடுமா. அந்த பிதிர்களுடைய ஆசி நமக்கு வருகின்ற பொழுது இவை எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்று நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த 15 நாட்கள் தினமும் 15 நாட்களும் எள்ளும் தண்ணீர் முறைத்து தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய காரியமே கிடையாது. ஒரு 10 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தி தாய் தந்தையர்களுக்காக மறைந்த பிதிர்களுக்காக அந்த எள்ளும் தண்ணீரும் எடுத்து ஒரு ஆலயத்திலே சென்று தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். பக்கத்தில் உள்ள ஆலயத்தில் உள்ள ஐயாவை கூப்பிட்டு குருக்களை கூப்பிட்டு தர்ப்பணங்களை செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் அந்த 15 நாட்களும் ஒரு மோட்ச தீபங்கள் ஏற்றி கொள்ளலாம். அர்ச்சனை செய்து கொள்ளலாம். மோட்ச அர்ச்சனையாக எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த 15 நாட்களும் செய்யக்கூடியவர்கள் அதை செய்ய வேண்டும். அவ்வாறு முடியவில்லை எங்களுக்கு ஒரு நாள் தான் செய்யலாம் என்றால் அப்பா இல்லாதவர்கள் அந்த அவரவர் இறந்த திதி, இப்போ பொதுவாக பிரதமையிலே அப்பா இறந்தார் என்றால் இன்று பிரதமை அல்லது துதிய திதி திருதிய திதி என்று இந்த 15 திதிகள் எந்த ஒரு திதியிலே அவர்கள் இறந்தார்களோ அந்த திதியிலாவது சிரார்த்தங்கள் செய்ய வேண்டும். படையல் படைத்து அந்த ஒரு நாளாவது பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு படையல்கள் படைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து நல்ல ஆசியை வழங்குவார்கள். அது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு தரக்கூடியது. எனவே நாளை மறுநாள் சிலாபன் நாத்தாண்டி ஐயப்பன் ஆலயத்தினுடைய மண்டலாபிஷேக பூர்த்தி பூர்வாங்கிகள் ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு நிகழ்வுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.